வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். அரே அல்லா, ஒரு முஸ்லிம் பக்தருக்கு மகாபெரியவாளின் அருள். எல்லாவுமாயுள்ள மகாபெரியவா அல்லாவுமாக தெரிந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லையே. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. ஒரு சிறிய பதிவு. அந்த பதிவுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவா ஹைதராபாத் ஏசிசி சிமெண்ட் ஆலையினுடைய காக்னா நதிக்கரையில் உள்ள பம்பிங் ஸ்டேஷனில் தங்கியிருந்தார்கள். அந்த பிரதேசம் பழைய ஹைதராபாத் சமஸ்தானத்தை சேர்ந்தது. இப்போது கர்நாடகாவினுள் அடங்கியுள்ளது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் பீம்சேனப்பா கிட்டப்பா என்பவருடைய தோட்டம் இருக்கிறது. தன்னுடைய இடத்திற்கு மகாபெரியவா வரவேண்டும் என்று அழைத்ததற்கு இணங்க ஒரு நாள் அங்கு சென்றார்கள். அன்று மத்தியான வேளையில் ஒரு முஸ்லிம் அன்பர் தரிசனத்திற்கு வந்தார். அவரிடம் மகாபெரியவா, உன் மனைவி காலையிலேயே பழங்களுடன் வந்து தரிசனம் செய்து கொண்டு போனாலே என்றதும் அவருக்கு ஆச்சரியம். அவர் சொன்னார், நான் ஒரு கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். காலையில் நான் ரிக்ஷாவை பிடித்து கொண்டு போன போது பாபா என்னை பார்த்தீர்கள். எனக்கு அல்லாவையே நேரில் பார்த்தது போல் ஒரு உணர்வு தோன்றியது. மேலும் என்னுடைய தாய் பாஷையான உருது மொழியில் ஏதோ பேசியது போல் தோன்றியது. வேலை முடிந்து இப்போதுதான் வர முடிந்தது. வீட்டில் என் மனைவியும் தரிசனம் செய்ததாக விஷயத்தை சொன்னாள் என்றார் அந்த முஸ்லிம் பக்தர். அவருக்கு மகாபெரியவா பழங்கள் கொடுத்து ஆசிர்வதித்தார்கள். எல்லாவுமாயுமுள்ள மகாபெரியவா அல்லாவுமாக தெரிந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லையே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.